guys, Yes. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லென்த் வீடியோ. இந்த வீடியோல வேற எதுவுமே இல்லை. ரீல்ஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம், எங்க வச்சு பண்ண போறோம், யாரெல்லாம் வர்றாங்க, அதுக்காக தான். வேணாம்ப்பா. 2 பசங்க வர்றானுங்க. 2 பேரா மாமி? என்ன 5:30க்கு எந்திரிக்க சொன்னானுங்க. மணி இப்போ 6 o'clock ஆச்சு. இன்னுமே ஒரு கால் கிடையாது. 2 பேரையும் காணும். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு ஏதோ சன்ரைஸ் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see, கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். கெஸ் பண்ணது கண்டிப்பா கரெக்ட் தான். இன்னைக்கு கண்டிப்பா சன்ரைஸ் வரும் நான் நம்புறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாளா நாங்க கன்னியாகுமரி போயிட்டு சன்ரைஸ் பார்க்க முடியாம ஆயிடுச்சு. அது இந்த வருஷம். போன வருஷம் 2024ல நியூ இயர் டைம் நானும் என்னோட தம்பி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இந்த மாதிரி சன்ரைஸ் பார்க்கலான்னு போயிருந்தேன். சன்னு நம்மளை ஏமாத்துச்சு. 2024 அவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருந்தது. இப்ப மறுபடியும் 2025ல போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஏதோ சன்ரைஸ் வரும்னு எனக்கு ஒரு பச்சி சொல்லுது, வடை சொல்லுது. ஜோக் இல்லையா? ஆக்சுவலா மக்களே, சன்ரைஸ் பார்க்க போலான் இருந்தா இவனை சன்ரைஸ் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டானுங்க. சரி ஓகே, டீ தான் குடிக்கலாம்னு நினைச்சா நாங்க சீக்கிரமாவே வந்துட்டோம். எப்பவுமே வரக்கூடிய டைமோட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டான்ல. கடை இன்னுமே ஓபன் பண்ணல. கடை எப்ப சார் திறப்பீங்க? சூப்பரா இருக்கும். இங்க டீ மட்டும் நல்லா, டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம். கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம் போல. இதெல்லாம் கேமரால வராது. செல்லாது போப்போ. ஆக்சுவலா இந்த வியூல இருந்து சன்ரைஸ் தெரியுமான்னு தெரியல. தம்பி யாருப்பா நீ? கோலம் குப்பை ஸ்பாட்பா. ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஸ்பாட் தான். ஆனா ரொம்ப குப்பையெல்லாம் கூட்டிட்டாங்க. அதனால கொஞ்சம் ரொம்பவே மோசமா இருக்குது. ஆனா சன்ரைஸ்க்கு ஒரு நல்ல வியூ செட் இது. பார்க்கலாம் இங்க சன் வருமானு. இந்த லொகேஷன்ல சன்ரைஸ் பார்க்கணும்னு ஐடியாவே இல்ல. ஒருவேளை தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதனால கொஞ்சம் செக் பண்ணலான்னு வந்திருக்கோம். பார்க்கலாம் தெரியுமான்னு. நான் டீ அடிச்சு ஓண்டமா? எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு. கடை இன்னும் ஓப்பனே ஆகல. அதுக்குள்ளே டீ அடிச்சு போலாமா? நேற்று ரீல்ஸ் எடுத்ததுக்கு ஒருத்த காலில் உள்ள அதை குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். வீடியோ இப்போவாது அனுப்புங்க. வீடியோலாம் தர முடியாது. ஏன்னா நேற்று ஈவினிங் நாங்கள் கிரிக்கெட் விளாண்டப்போ நான் போல்ட் அவுட்டேன். அந்த வீடியோ இவன் கேப்சர் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அது தப்புனே. அந்த வீடியோ டெலீட் பண்ணா மட்டும்தான் இந்த வீடியோ ஒன்று கொடுப்பேன். இல்லாட்டினா அந்த வீடியோ கிடையாது. யாமனே இப்படி பண்ணிட்டு நேத்து போல்ட் அவுட் கிடையாது கிரிக்கெட்ல. அந்த வீடியோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு டெலீட் பண்ணா தெரியும். மொத பந்த எப்பவுமே மாப்பிள்ள சாமிக்கு விட்டுருவான். அதனால இவன் எப்போ அந்த வீடியோ டெலீட் பண்றானோ அப்பந்தான் நான் அந்த வீடியோ அவனுக்கு கொடுக்க போறேன். அது வரைக்கும் வீடியோவே கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் இவன் மொபைல்ல இருந்து ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ எனக்கு கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேலே ஆச்சு இவன் எனக்கு சென்ட் பண்ணுறது. கேட்டால் சொல்கிறான் நான் சென்ட் பண்ண எல்லாம் முடியாது, அது ஏன் இஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பிளாக்மெயில். பையன் தொக்க மாட்டிட்டான் பாத்தியா? வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு காஸ்டியூம் ரொம்ப பெருசா எதுவும் எடுக்கல. ஆனா கண்ணாடி எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா கண்ணாடி எடுக்க முடியாம போச்சு. சன்னு கொஞ்சம் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை கொஞ்சம் காமிக்கலான் இருக்கேன். அதாவது பேக்ரவுண்ட்ல இப்ப சன் ரைஸ் ஆயின்னு இருக்கு. ரைஸ்னா நீங்க நினைக்கிற ரைஸ் இல்ல, ரைஸ் இலை ரொம்ப முக்கிய அடிச்சுதானோ. எரிச்சலா வருதுரி பா. இப்ப என்னன்னா சன்னு கொஞ்சம் ரைஸ் ஆயின்னு இருக்கு. பாத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் கொஞ்சம் பெட்டரா அந்த வியூ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி வியூ வந்ததே இல்லைன்னா கிட்டத்தட்ட நாங்க ஒரு 1 வீக்கா ஒரு 1 வீக்கா நாங்க இங்க வந்துட்டு இருக்கோம். சன் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. இப்பதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லாவே வருது பிரைட்னஸ். அதாவது இங்க இருந்து பார்க்கும்போது சன்ரைஸ் நல்லாவே தெரியும். சூரிய உதயம் நல்லாவே தெரியும். ஆனா எங்க ஊர்ல, அதாவது கீழமணக்குடியில இருந்து பார்க்கும்போது சன்செட் கொஞ்சம் கிளியரா தெரியும். சன்ரைஸ் பெருசா தெரியாது. ஆமா, நம்ம ஸ்லாங்கே வேற இல்ல. நம்ம ஸ்லாங்னா சாமி நம்ம பார்த்து
மணி இப்போ கரெக்டா 6:55. இன்னுமே டீ கடை ஓபன் பண்ணவே இல்லை. உன் நினைப்பு பூரா சொம்ப மேலதான் இருக்கு. நாங்களும் ஒரு டீக்காக குறுக்க இந்த கௌசிக் வந்தா காலையில 6:30 கரெக்டா வந்தோம். நான் நினைச்சேன் கண்டிப்பா சீக்கிரமே ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்னு. பட் இன்னுமே ஓபன் பண்ணல. இப்போ வரைக்கும் கரெக்டா வந்து லொகேஷனுக்கு போகல. ஏன்னா காலையில நாங்க எப்பவுமே எந்திரிச்சு வந்ததுமே டீ குடிப்போம். அந்த டீ கடை இப்போ க்ளோஸ் ஆயிருக்கனால டீ குடிக்காம லொகேஷனுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே போகல. இதெல்லாம் பெருமையா? கடமை. இது பக்கத்துல வந்து கரெக்டா கோலம் பக்கத்துல இருக்கிற ஒரு பிளேஸ், பதின்னு சொல்லுவாங்க. பட் இதோட லொகேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இங்கே வந்து டான்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இது ரொம்ப அதிகமாக வந்து நான் இந்த பிளேஸை சுற்றி பார்த்ததே கிடையாது. ஜஸ்ட் சும்மா வந்துட்டு போனதை மட்டும் வந்து. ஆனால் இதோட லொகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். மயில் மயில் பின்னாடி பார்த்தா மயில் எல்லாம் இருக்கு. பக்கத்துல ஒரு இப்ப எப்படியாச்சு 7:30 வரைக்கும் இங்க நம்ம டைம் பாஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா 7:30க்கு அப்புறம் தான் வீடியோவே எடுக்கலான்னு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. அதுக்கு ஒரே ரீசன் டீ குடிச்ச அப்புறம் தான் வீடியோவே எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவனுங்க பிளான் பண்ணியிருக்கானுங்க. அதனால ஒரு குரங்கு அங்க தனியா உட்காந்துருக்கு. அந்த குரங்க நீங்களே பாருங்க. மட்டும் ஜூம் போயிருக்காங்க ஜூம். ஸோ நாங்களும் இதே பிளேஸ்ல உட்காரலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். ஜஸ்ட் சிட் அண்ட் சில். சோ எம்பாரசிங். அதாவது ஒரு பெரிய மலைப்பாம்பு போனதாட்டி சொன்னாங்க. அதோட தடம் வேற இதுல இருக்குது. அது போன ஒரு தடம் இருக்குது. பட் எனக்கு நம்ப முடியல. பட் அவங்க இந்த இடத்துல இருக்கவங்க வந்து டெய்லியும் பாக்குறதா சொன்னாங்க. டெய்லினா இந்த தடத்தை மட்டும் பாக்குறாங்க சொல்றாங்க. பாம்பு இங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இப்ப நிக்கிறோம். பட் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை அவ்வளோ பெரிய பாம்பு போயிருக்குமான்னு. அடிக்கடி இந்த பிளேஸ்ல இருக்கவங்க வந்து சொல்லிட்டு போறாங்க. ஸோ மேபி மலைப்பாம்பு இருக்கலாம். இதுக்கு எதுக்காக வந்திருக்குன்னா நம்ம விஷால் அண்ணா இருக்காரு. ஸோ இந்த இடத்துக்கு வரதா இருந்தனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வரணும். ஓட்டுறதை காட்டக்கூடாது. ஆமா, ஒரு பெரிய டிடிஎஃப் வாசனை. அதனால கார்ல ஃபோன் பேசணும் போனதை எடுத்து போடுற மாதிரி நம்ம பைக்ல போறதை எடுத்து போட போறோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப செலிபிரிட்டியா இருக்க மேல கடுப்பா இருக்குன்னு தான் எடுத்து போடும். பின்றால நிறைய போறான். ஃபைனலி டீ கடை ஓப்பன் ஆயிருச்சு. டைமை பாருங்க, 7:30 கரெக்டா கடையை ஓப்பன் பண்ணியிருக்காரு. விளங்கும்டா. டீ ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த ஒரு டீக்காக காலையில 6 o'clockல இருந்து 6 o'clockல இருந்தே வெயிட் பண்றோம். 7:30 சொன்னா காலையில நல்ல அந்த நாள் வந்து நல்லா இருக்காதான். அதனால 7:30 சொல்றேன். ரியாஸ் ஆனந்த் சாமிகள் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் கேக்குறேன் இன்னொரு டீ எக்ஸ்ட்ரா. மறுபடியும் இன்னொரு டீ ஆர்டர் பண்ணிருக்கேன். யாரா நீங்களா? இப்போ தான் அந்த பாட்டில் தண்ணி வாங்கினோம். இப்போ அரை பாட்டில் காலி பண்ணிட்டு தான் தருவான். சரியான ஒரு டேங்கர் அவன். தண்ணி குடிச்சா குடிச்சுக்கிட்டே இருப்பான். பொங்கல் வருது, பக்கத்துல வயல்வெளி எல்லாம் இருக்கு. ஏதாச்சும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தனா எனக்கு வேட்டி உடுக்க தெரியாது. பக்கம் இது ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பிளேஸ். நிறைய பேர் இங்க வந்து போட்டோ ஷூட் எடுப்பாங்க. அப்புறம் வந்து ரீல்ஸு, வெட்டிங் ஷூட்டு, இந்த மாதிரி ரொம்ப விஷயம் எடுப்பாங்க. இந்த பிளேஸ் யாருக்குமே பெருசா தெரியாது. இப்பதான் கொஞ்சம் அதிகமாவே எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. முயிலங்குடியிருப்பு வயலாங்கரை இந்த லொக்கேஷன். ஸோ யாராச்சும் கன்னியாகுமரியில இருந்தானா இந்த பிளேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் பார்த்தனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த சன்னோட ஒரு இது, அது என்ன சொல்லுவது, விவரம் இல்லாத பையங்க. அப்படியா? வரவங்க எல்லாம் இந்த வயல் கடையில போயிடுறாங்க. வர்றவங்கள ஐயோ கடவுளே. இப்படி நேரம் போயிட்டே இருந்தா இப்போ ஒருத்தரா பேசுங்கடா, 2 பேரும் பேசுங்க. ஒருத்தன் பேசினா ஸ்டாப் பண்ணுங்க. அதான் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே ஓகே. இதான் அந்த லொகேஷன் போற ஒரு ரூட்டு. ரோட பார்த்தனா ஹைவே மாதிரி இருக்கும். என்ன இது அநியாயமா இருக்க. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். பீச்சுக்கு போற ரூட்டி தான். இப்ப பேசல ரியாசு, இப்ப அமைதியா இருக்கிறான் பாத்தியாவே.
யோ பேசு பேசியா பேசுடா. எப்ப பேசணுமோ அப்ப பேசவே மாட்டான், அமைதியா வருவான். என்ட்ரி வந்துட்டு நான் என் பாட்டில் இருக்க கரெக்ட் இதான் ஸ்பாட்டுக்கு போற ஐயோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதான் ஸ்பாட்டுக்கு போற ரூட்டே. கரெக்டா இந்த ஸ்பாட் வந்து இப்ப பீச்சுக்கு போகும். இப்ப நம்ம லொகேஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம டான்ஸ் லொகேஷன். ப்ராக்டிஸ் பண்றோமோ இல்ல சும்மா வந்து உட்கார்றதா இருந்தாலும் இதான் எங்களோட லொகேஷன். நாங்க அடிக்கடி வர்ற பிளேஸ் இதுதான். சும்மா மூட் ஆஃபா இருந்தாலும் சரி, ஜாலியா இருந்தாலும் சரி, போர் அடிச்சாலும் சரி, இந்த பக்கம் தான் நாங்க வருவோம். இது ஒரு ஹிடன் ஸ்பாட் தான். மேக்சிமம் இங்க வந்து ரொம்ப பேர் வர மாட்டாங்க, போட்டோ ஷூட்டுக்கு வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் வெளியே தெரிஞ்சது இந்த லொகேஷன் எப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லனா. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ஆக்சுவலா மக்களே 8:35 8:40 வந்திருப்போம். எப்படியும் நான் ஓரளவு ஒரு டேக் முடிச்சிட்டேன், ஒரு சாங் முடிச்சிட்டேன். ஒரு சாங் செலக்ட் பண்ணவே 15 நிமிஷம் ஆக்குன்னு இருக்கான் ரியாஸ். ஆனா ஏதோ ஓரளவு ஏதோ பண்ணியிருக்கோம். பாதி இவ்வளவு முங்குடு அப்படியே படுக்குது இதை ஹோட்டலா படுக்குது. ஒரு வீடியோக்கு ரோஜா பூ இல்ல, அதனால என்னென்ன செடியெல்லாம் கிடைச்சதோ அந்த செடியெல்லாம் யூஸ் பண்ணி ரோஜா பூ மாதிரி மேனேஜ் பண்ண போறோம். எருக்கஞ்செடி என்ன செடி எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. கஷ்டப்பட்டு தண்ணியில கிண்ணில எல்லாம் நனைஞ்சு வந்திருக்கான்லே, இவனை ரீல்ஸ்ல மொத்தம் 20 லைக்ஸ் தான் கிடைச்சு. ஆனாலும் கஷ்டப்பட்டு ஏதாச்சும் பண்ணதான் செய்வான். பெரிய ட்ரிபிள் கேச்சு மேல தண்ணியெல்லாம் ஊத்திட்டு உப்புன்னு வச்சுதான். இன்னைக்கு மட்டும் இந்த வீடியோ பண்ணிட்டேன், சும்மா தானே இருப்பேன், எடிட் பண்றேனே. இன்னைக்கு இவனை கதற விட போறான். எத்தனை மெசேஜ் மட்டும் வருதுன்னு மட்டும் வாங்கனே, மூடு மாறுத முன்னாடி தாங்கனே. தள்ளுறா முதல்ல. ஐயா வாய பாரு. சரிங்க, மிரட்டுறான். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா லே அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது முன்னாடி இருக்கும் மோம்சில என்ன தெரியுமா, அண்ணே எங்கே போறீங்க, வரீங்களா, போங்க அப்படி இப்படின்னு பேசான். கொஞ்சம் அந்த சைடு தள்ளுபடான், இவன் கிடக்குறான் ஒரு ஆளு, அவெல்லாம் ஒரு ஆளா. ஆள் இருக்கும்போது தலைவா பாஸ் ஜி குரு அப்படிங்கிறது, ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பையங்கிறது. பின்னாடி பேசுறது டீசன்ட் இல்லனே, அதான் நேரே. இப்போ நீ பின்னாடி தான் பேசுற, என்ன ஒரு அறிவுபூர்வம். மக்களே, கஷ்டப்பட்டு எப்படியோ வீடியோ எல்லாம் எடுத்தோம். பர்ஃபெக்டா வந்துச்சோ இல்லையோ, எப்படியோ எடுத்து முடிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இல்லாட்டினா ஈவினிங் மறுபடியும் ஏதாச்சும் வீடியோ எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம். அப்புறம் பார்க்கலாம். பாய் கைஸ்.